Subscribe for more content. Hello student, good morning. இன்னைக்கு நம்ம பார்க்க போற class 10th maths exercise 3.9ல first sumல first point sum minus 9, 20 determine the quadratic equation whose sum and product of the roots are னு கேட்டிருக்காங்க. first இந்த கொடுத்திருக்க சம்முக்கு நம்ம sum of the roots product of the roots ஃபைண்ட் பண்ணணும். sum of the roots க்கு ஃபார்முலா என்ன? sum of the roots க்கு ஃபார்முலா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு வரும். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்ன்றது ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. ஆல்ஃபா பீட்டான்னு என்னது? ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு சிம்பிள் இன்ட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சம்ம திரும்ப எடுத்து எழுதிக்கோம். இப்போ தான் நம்ம சம் போட போகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் இந்த சம்முக்கு நம்ம சம் ஆஃப் த ரூட்ஸும் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸும் ஃபைண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு ஜென்ரல் ஃபார்முலா ஒன்று இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ஃபார்முலாவில் தான் நம்ம வேல்யூவை ஃபைண்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த -9 நம்ம ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு எடுத்துட்டோம்னா இந்த 20 ஆல்ஃபா பீட்டான்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுவோம். எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ என்ன? -9 ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவோட வேல்யூ என்ன? 20 ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் டு மைனஸ் என்ன வரும்? +9 ப்ளஸ் 20 ஈக்குவல் டு 0. ஸோ நம்ம வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம். இதில் ஜென்ரல் ஃபார்ம் என்ன? இந்த ஃபார்முலாவை எழுதிக்கணும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் சம் 5 டிவைடட் 3, 4. ஜென்ரல் ஃபார்முலா எழுதிக்கிட்டோம். இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். இப்போ இதை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு எடுத்துக்கலாம். இதை ஆல்ஃபா இன்ட்டு பீட்டான்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே எடுத்துக்கிறோம். ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ என்ன? 5 டிவைடட் 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவோட வேல்யூ என்ன? 4 ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ஸ்டெப்பில் நம்ம இப்படி எழுதிக்கலாம். 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்னு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3x ஸ்கொயர் மைனஸ் 5x. இந்த 3ஆல் இந்த 4ஐயும் மல்டிப்ளை பண்ணும். அப்போ என்ன வரும்? 12 ஈக்குவல் டு 0. ஸோ அதை நான் கிளியராக எழுதுறேன். 3 therefore 3x ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 12 ஈக்குவல் டு 0. ஸோ நம்ம வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு. தட்ஸ் ஆல்.